குஷி படத்துல டெஸ்டினி விஜய் ஜோதிகாவை சேர்த்த மாதிரி என் வாழ்க்கையிலயும் அதே மேஜிக் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, கிளம்பி வந்துரு நீ அம்மா அப்பா சொன்னப்போ எனக்கு செம்ம கோபம். போய் யாரா இருந்தாலும் நோ சொல்லிட்டு வரணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா வீட்டிலேயே வாயாடியா இருந்த என்ன மிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்கெட்டிவ் பர்சனா நீ இருந்த. அதை விட உன்னோட இன்னசென்ட்டான பேச்சு, சிரிப்பும், ஃபேமிலியின் கூட பழகின விதம்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த என்ன எஸ் சொல்ல வச்சுட்டேன். அப்படித்தான் உன்னை ஆகஸ்ட் 31, 2024 ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பவே நம்ம கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு குழப்பம் என்கிட்ட இருந்துச்சு. அந்த குழப்பம் எல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நைட் நான் பேக் டு சென்னை போறப்போ என்னை பார்க்க 12 மணி வரைக்கும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு நைட் வாட்ஸ்அப்ல நம்ம மொத்த லைஃபை பத்தியும் பேசி சிரிச்சோம். அப்போ தோணுச்சு, இதான் கடைசியா தனியா நான் டிராவல் பண்ற ஜேர்னின்னு. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஜேர்னியா இருந்தாலும் உங்க கூட தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லிச்சு. அதோட 2 வீக்ஸ்ல மேரேஜ்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஷாக், பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா பொருளையும் நீ பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி 1 வீக்ல வாங்கினேன். ஈவன் இந்த சாரி தான் வேணும்னு ஜஸ்ட் போட்டோ தான் நான் சென்ட் பண்ணேன். அந்த போட்டோ வச்சு எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சேன்னு தெரியல, நான் அனுப்பிச்ச போட்டோ மாதிரியே எனக்கு சாரி கூட எடுத்து கொடுத்தேன். 1 வீக்லயே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் எங்க வீட்டுக்கு கூட தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடியே அன்ரிசர்வ்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல உன்னை பார்க்க வந்தேன். அன்னைக்குதான் நீ எனக்காக வாங்கிட்டு வந்த சுடிதாரையும் நான் உனக்காக வாங்கிட்டு வந்த வாட்சையும் நம்ம 2 பேரும் நமக்காக ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். அதை விட பெரிய சர்ப்ரைஸ், திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டுன்னு கூட்டிட்டு போயிட்டு கம்ப வரைக்கும் என்ன கார்லயே டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போனேன். அந்த கார் டிரைவ் இப்போ வரைக்குமே என்னால மறக்க முடியாது. ஐ திங்க் ஸோ நம்ம 2 பேர்த்தோட ஃபேவரட் மூமெண்ட்டும் அதுதான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ராடவே நான் பண்ணேன். என் அம்மா, அப்பா, என் தம்பி எல்லாருக்கும் டெமிக்கி கொடுத்துட்டு மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் கார்லயே நம்ம மறுபடியும் ஒரு லாங் டிரைவ் போனோம். அன்னைக்குதான் நீ ஃபர்ஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே என் காலை பிடிச்சு விட்ட. மடியிலேயே படுக்க போட்டு சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போனேன். அந்த மூமெண்ட் எந்த பொண்ணா இருந்தாலும் சட்டுன்னு காதல்ல விழுந்துருவா. அந்த 1 வீக் நம்ம நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணோம். அது கூடவே நம்மளோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டும் வந்துச்சு. அன்னைக்கு போட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஈஸியா எல்லாம் லாங் டிரைவ் போனோம். ரோட்ல யாருமே இல்லை, நீனா நம்ம மட்டும்தான். our first kiss happens on that day 12/9/2024. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே இது என்ன லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நம்மளோட கெமிஸ்ட்ரியும் எங்க வீட்டுல பழகின விதமும் அவ்வளோ அழகா கியூட்டா இருந்துச்சு. சந்தோஷமா திருப்பரங்குன்ற முருகர் கோயில நம்மளோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி பயமுடுத்தினாங்க. ஆனா அப்பயும் எனக்கு தோளோடு தோல் நின்று போன தோழனா, அம்மாவா, அப்பாவா, எல்லாமுமா இப்ப வரைக்கும் என் கூட இருக்கு. நமக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லாரும் ஏங்குற மாதிரியான ஒரு லைஃப் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட பாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபியூச்சருக்கு ஒரு வெல்விஷரா இருக்க என் அவனுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். லவ் யூ மீ மை எவ்ரிதிங்.